தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மார்க்கண்டேய மகரிஷி அவர் அந்த பிரளய காலம் அப்படியே எல்லாமே நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த ஆளிரையில் துயிலுகின்ற அந்த குழந்தையை பார்க்கின்றார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வாயில போயிட்டு இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. எல்லை இல்லாததாக அது காணப்படுகின்றது. இதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ யுதிஷ்டர் அவரு மார்க்கண்டேயரை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி யுகத்தின் தொடக்கத்துல நடந்த அந்த ஆச்சரியமான விஷயங்கள், அதுக்கப்புறம் உற்பத்தி முடிவு இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, நாங்களும் கேட்டோம். இப்போ எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. இந்த கலியுகத்துல தர்மம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நேரத்துல எது அங்க அதிகமாக இருக்கும்? அந்த யுகம் முடியும் போது மனிதர்கள் அவர்களுடைய சக்தி எப்படி இருக்கும், என்ன விதமான உணவு சாப்பிடுவாங்க, இந்த எப்படி ஆயுள் இருக்கும், எதை உடுத்துக் கொள்வார்கள், எந்த காலகட்டத்தை தாண்டின பிறகு அந்த கலியுகம் முடிஞ்சு மறுபடியும் கிருத்த யுகம் உண்டாகும், இதையெல்லாம் நீங்க எனக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்றாரு. நாமளும் அதுக்காக தானே காத்துட்டு இருக்கோம், எப்படா இந்த கரி முடியும் அப்படின்னு. அப்போ மார்க்கண்டேயர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த தேவதேவருடைய அருளால் நான் எல்லாத்தையும் பார்த்தது அதெல்லாம் உன்கிட்ட நான் சொன்னேன். இப்போ பாரு, இந்த பாவம் மிக்க காலம் அப்படின்றாரு, அதாவது கலிகாலம். அதுல உலகங்களுடைய வரலாறு நான் சொல்றேன் அப்படின்றாரு. தர்மம் அப்படின்ற ரிஷபம் இது கிருத யுகத்துல கொஞ்சம் கூட பேராசை கவடம் இந்த மாதிரி எந்த விதமான கெட்ட குணம் இல்லாம 4 கால்களோடு கூடியதாக இருந்தது. திரேதா யுகத்துல இதே தர்மம் அப்படின்ற அந்த ரிஷபமானது இந்த அதர்மத்தினால ஒரு கால் அழிக்கப்பட்டு 3 காலோடு இருக்கின்றது. துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா பாதி அதர்மம் பாதி தர்மம். இதுதான் அந்த மகாபாரதம் குருஷேத்திர யுத்தம் நடக்கின்ற காலகட்டம். இதுல 2 கால்கள் இது அதர்மத்தினால அழிக்கப்பட்டு 2 கால்ல நிற்கின்றது தர்மம் என்கின்ற ரிஷபம். ஆனா அதை தாண்டி கலியுகம் வந்த பிறகு 3 கால்களும் அதர்மத்தால் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு கால் அது மட்டும்தான் தர்மமாக இருக்கின்றது அந்த ரிஷபத்துக்கு. இதுல மார்க்கண்டேயர் சொல்றார், மனுஷங்களுக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஆயுள், சக்தி, மனம், புத்தி, பலம், தேஜஸ் இதெல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது. அதாவது கிருதயுகத்துல எவ்வளவு இருக்கின்றதோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கலியுகத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடும் போல இருக்கு. இதுல வேற சொல்றாரு, எல்லாருமே தர்மம் அப்படின்ற வலையை வீசி இந்த உலகத்தை வஞ்சிப்பார்கள், கபடமாக தர்மத்தை அனுசரிப்பார்கள். அதாவது அது தர்மமா இருக்காது, ஆனா அதைத்தான் தர்மம்னு சொல்லுவாங்க. பண்டிதர், நான் தான் எல்லாம் படிச்சவன் அப்படின்னு கர்வத்தோட இருக்க மனுஷங்களால இந்த உலகத்துல அந்த சத்தியம் அப்படின்றது ஒண்ணு இல்லாம சுருக்கப்பட்டு விடும். இப்படி அந்த சத்தியம் சுருக்கப்பட்டு விட்டதனால அந்த காலகட்டத்துல மனுஷர்களோட ஆயுள் அப்படின்றதும் குறைந்து விடும். இப்போ இந்த ஆயுள் குறைஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னா அவங்களால பெருசா எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. இப்போ நமக்கு 100 வயசு அப்படின்னு சொல்றோம் இந்த கலியுகத்துல. இந்த 100 வயசுல ஒரு 5 வயசுல சரி ரைட்டு, இப்பெல்லாம் 2 வயசு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஏன்னா மிஞ்சு மிஞ்சு போனா காலேஜ் அப்படின்னா ஒரு 21 வயசு, இல்லைன்னா அதுக்கு மேலனா ஒரு 25 28 வயசு வரைக்கும் கூட படிக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படிலாம் ஆயிடுது. காலம் பூரா நம்ம படிச்சுட்டே இருக்க முடியாது. இதே மனுஷங்களுக்கு வயசு 1000 அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா அப்போ அவன் ஒரு 280 வயசு வரைக்கும் படிக்கலாம். யோசிச்சு பாருங்க, 28 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கும் 280 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ ஆயுள் குறையும் போது நாம படிக்கின்ற காலமும் குறைகின்றது. அப்படி படிக்கின்ற காலம் குறையும் போது நம்மளுடைய திறமைகள் குறைகின்றது. அப்போ அந்த திறமைகள் குறையும் பொழுது அஞ்ஞானம், பேராசையினால அஞ்ஞானம் விடுகின்றது. அப்ப கலியுகத்துல என்ன ஆவாங்களாம், மனுஷங்கள்லாம் பேராசை இருக்குமா, அறியாமை இருக்குமா, இதுதான் முக்கியமா இருக்குமா, அதுக்கப்புறம் மூடர்களாக இருப்பார்கள், ஒத்தன் கொல்லுவதில் விருப்பம் உள்ளவர்கள் ஆவார்கள். அதனால்தான் இப்ப ஏகப்பட்ட கொலை நடக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கலியுகம் முடிகின்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சணல் நார், இப்ப நம்ம இந்த கோடி பைன்னு சொல்றோம் இல்லையா, அரிசி மூட்டை அதெல்லாம் பாருங்க, அந்த சணல் நாரால் நெய்யப்பட்ட கோணிகள்
இதுதான் வந்து இருக்கின்ற உடையிலேயே வந்து சிறந்த உடைன்னு சொல்லுவாங்களாம். வரகு இதுதான் வந்து தானியங்களில் சிறந்த தானியமாகும் அப்படின்றாரு. ஆனா வரகு அப்படின்றத வந்து சிறுதானியம்னு ஒதுக்குறதுல எனக்கு ஒப்புதல் இல்லைங்க. ஏன்னா அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையானது. அதை போயிட்டு நம்ம சிறுதானியம் அப்படின்னு கட்டம் கட்டி வச்சிடறோம். அந்த வரகு இதுதான் வந்து தானியத்திலேயே சிறந்த தானியமாகும் கலியுகத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இப்ப நம்ம அந்த சிறுதானியங்களை தான் வந்து பெருசா பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை கலியுகம் முடிவுக்கு வரப்போகின்றதா? ஆனா இன்னும் எத்தனையோ லட்சம் வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க. கணவன்மார்கள் வந்து மனைவியை அப்படி நண்பராக கருதுவார்கள் அப்படின்றாங்க. கரெக்ட். இன்னைக்கு வந்து இவன் தான் ரொம்ப மரியாதையா சொல்றான். அவங்க எல்லாம் வந்து வாடா போடா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறாங்க. அந்த கலியுகம் முடியும் பொழுது எப்பவுமே வந்து விரதத்தை அனுஷ்டிக்கின்ற மனுஷர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த பசுக்கள்லாம் நாசம் அடைந்துருமா. அதனால மீன் அதை சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வெள்ளாடு செம்மறி ஆடு அதை வந்து பால் கறக்க ஆரம்பிப்பாங்களாம். பேராசை உள்ளவர்கள் ஆவாங்களாம். இது சொல்லவே வேண்டாம். மனுஷனோட கூட பிறந்தது இந்த பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுகம் முடிகிற காலத்துல மனுஷங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தன் இன்னொருத்தன் பொருளை ஆட்டைய போடுறதுக்குன்னே இருப்பாங்களாம், இம்சை பண்ணுவாங்களாம். இந்த மந்திர ஜபம் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம், நாஸ்திகர்கள் ஆகிடுவாங்களாம், திருடர்கள் ஆகிடுவாங்களாம். ஒருத்தரோட சொத்தை இன்னொருத்தர் அபகரிக்கிறது அப்படின்றது தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை வேற நம்ம வந்து சொல்லணுமா? அந்த யுகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிகின்ற காலத்துல அந்த நதி ஓரங்கள்ல அற்ப தானியங்கள் அதெல்லாம் வந்து விதைக்க வைப்பாங்களாம். ஆனா அதுல இருந்து வருகின்ற பலனும் அற்பமாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. யுகம் முடிகிற காலத்துல அப்பா அவன் வந்து பிள்ளையோட சொத்தை அபகரிப்பானா, அதை அபகரிச்சு அவன் அதை அனுபவிப்பானா. அதே மாதிரி புள்ள அப்பனோட சொத்தை ஆட்டையை போட்டு அதை அனுபவிப்பானா. உணவுப் பொருட்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. பிராமணர்கள் இவங்க வந்து வேதத்தையே குறை சொல்வார்கள், நிந்திப்பார்கள். அந்த விரதங்களை எதையும் வந்து அனுஷ்டிக்க மாட்டாங்க, யாகம் செய்ய மாட்டாங்க, ஹோமம் செய்ய மாட்டாங்க. அந்த யுக்திவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மயங்கி எதெல்லாம் வந்து இகழப்பட்ட செய்கைகளோ அதுல வந்து விருப்பமாக இருப்பார்களாம். பயிரிடுவதற்கு இது தகுதியே இல்லை அப்படின்ற களர் நிலத்துல போயிட்டு விவசாயம் செய்வார்கள். நுகத்தடியில நாம வந்து காளமாட்டைத்தான் கட்டி ஏர் விழுவோம். ஆனா நுகத்தடியில பசுக்களை கட்டுவார்களாம். அதே மாதிரி ஒரு வயது இருக்கின்ற கன்றுகள் அதை வந்து பொதி சுமக்க வைப்பார்களாம். பையன் வந்து அப்பாவை கொல்லுவான், அப்படியே அப்பா வந்து பிள்ளைய கொல்லுவான். யுகம் முடிகிற காலத்துல பெண்களும் அவங்களுடைய கணவன் பிள்ளை அவர்களை கொல்லுவார்கள். இதுதான் இப்ப நிறைய பாக்குறோமா நம்ம பேப்பர்ல. என்னது அந்த திருமணம் மீறிய பந்தம், இதுல வந்து குழந்தைகளை கொல்றது, கணவனை கொல்றது, இதெல்லாம் தினைக்கும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம அர்த்தமே இல்லாத வார்த்தையில உரக்க பேசுகின்ற மனிதன். என்னையா நீ பேசுறதுல அர்த்தமே இல்லையே அப்படின்னு 4 பேர் கேட்கணும் இல்லையா? அவனுக்கு எந்த விதமான நிந்தனையும் இருக்காதான். அவன் வாட்டி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பான் அப்படின்றார். அரசர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கபடத்தை கை கொண்டவர்களாக இருப்பார்கள். பாவத்திலேயே அவங்க புத்தி போயிட்டு இருக்கமா. எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்களாம். வரி அப்படியே எல்லாரையும் துன்புறுத்தி வரி வாங்குவார்களாம். அந்த குடிமக்கள் அவங்கள பத்தி எதுவுமே கவலைப்படாம பேராசையோட கர்வம் அகங்காரம் இதெல்லாம் அதிகமாகி அந்த குடிமக்களை எப்படியாவது தண்டித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு இதுலதான் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்களாம் அரசர்கள். சாதுக்கள் இவங்க வந்து அழுதுட்டு இருக்கும் போது கூட இந்த சாதுக்களுடைய மனைவிகள் அவர்களுடைய பொருள் இதையெல்லாம் அரசர்கள் அவங்க வந்து ஆட்டையை போட்டு அனுபவிப்பார்களாம். அதே மாதிரி யுகம் முடிகிற காலத்துல யாருமே வந்து இந்த கன்னிகாதானம் இந்த கன்னிகை திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்லாம் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. யாருக்கும் வந்து இந்த மாதிரி கன்னிகாதானம் அப்படின்ற மாதிரி கன்னியையும் கொடுக்க மாட்டார்கள். அவங்கவுங்க அவங்களே வந்து கணவர்களை அடைந்து கொள்வார்கள். இந்த யுகத்துடைய முடிவு வரும் பொழுது அந்த அரசர்கள் ஆட்சியாளர்கள்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு வந்து போதும் அப்படின்ற எண்ணமே இருக்காதான். மூடர்களாக இருப்பார்களாம். என்ன ஒன்னா பண்ணி அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் அப்படின்னு. ஒருவேளை ட்ரம்ப் வந்ததை கூட நம்ம இந்த கலியுகம் முடிய போவதற்கு அறிகுறியா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வலது கை இடது கையை வஞ்சனை பண்ணுமா, இடது கை வந்து வலது கையை வஞ்சனை பண்ணுமா. இந்த வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் இந்த கை அதை தடுக்கும்ன்றது கிடையாது.
அந்த வலதுலேருந்து இடதுல இல்ல இடதுலேருந்து வலது மாத்திர காலகட்டத்துல உங்க மனசு ஐயோ இதை கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அப்படி சொன்னது. ஆனா இங்க இந்த வலது கை இடது கையை வஞ்சனை பண்ணுமா, இடது கை வலது கையை வஞ்சனை பண்ணுமா. அதே மாதிரி வயசுல பெரியவங்க அவங்க சின்ன புள்ள மாதிரி புத்தியோட இருப்பாங்களாம். சின்ன பசங்க வயசுல பெரியவங்க மாதிரி புத்தியோட இருப்பாங்களாம். அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றாரு மார்க்கண்டேயர். பயந்தாங்குடி, பயந்தவன் தான் தான் பெரிய வீரன் சூரன் அப்படின்னு நினைப்பானாம். அதே சமயத்துல உண்மையான வீரன் பயந்தவர்களாக இல்ல துன்பம் உடையவர்களாக ஆவார்கள் அப்படின்றார். இந்த யுகம் முடிகிற காலத்துல ஒருத்தன் நம்பவே மாட்டானாம். கிட்டத்தட்ட நாம அந்த இடத்துக்கு வந்துட்டா மாதிரி தான் இருக்குது. இப்ப நம்புறமோ இல்லையோ, நம்ப தகுதியா யாருமே இல்லை. அதான் விஷயம். உலகத்துல இருக்க அத்தனை பேரும் இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம். யுகம் முடிகிற காலத்துல தகப்பனே பிள்ளைய பார்த்து பொறுக்க மாட்டாமல் இருப்பானா. அதே மாதிரி பிள்ளைக்கு தகப்பனை பொறுக்க முடியாதான். மனைவிகள் அவங்க கணவனுக்கு பணிவிடை செய்ய மாட்டார்கள். யுகம் முடிகிற காலத்துல கோதுமையை உணவாக கொள்கிற நாடுகள் அங்க ஜனங்கள் போய் சேருவார்கள் அப்படின்றாங்க. இந்த யுகம் முடிகிற காலத்துல ஆண்கள் பெண்கள் அவங்க இஷ்டப்படி சாப்பிடுவாங்க. ஒருத்தர் பொறுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த இன்டாலரன்ஸ், அதாவது பொறுக்க முடியவில்லை அப்படின்னா இதுதான் கரெக்டா சொல்லலாம். இப்படி சொன்னாதான் நமக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த டாலரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது. இன்னைக்கே நம்ம பார்க்குறோம். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் உலகத்தின் கண்களுக்கு ஒன்றாக தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்கறது அப்படின்ற ஒரு சம்பிரதாயமே நம்ம வச்சிருக்கோம். ஆனா இவனுக்கு அவளை டாலரேட் பண்ண முடியல, அவளுக்கு இவனை டாலரேட் பண்ண முடியல, ரெண்டு பேருக்கும் தனித்தனி இடம் வேணும் அப்படின்றாங்க. கணவன் மனைவி ஃபார் தட் மேட்டர் பசங்க அப்படின்னு ஆயிட்ட பிறகு ஒவ்வொருத்தருடைய பிரைவசி அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. அப்புறம் அந்த குடும்பம்ன்ற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் இல்லாம பண்ணிடுறீங்கல்ல. எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் குடும்பம். 5 விரலும் ஒன்னா சேர்ந்தது தானே நம்ம கை. அப்போ ஒவ்வொரு விரலும் தனித்தனியா இருக்கணும்னா அதை எப்படி கைன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ரகசியம் இருந்ததுன்னு சொன்னா அப்புறம் அது 5 எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்? அதே மாதிரி மனுஷங்க சிராதத்துல தேவர்கள் பித்ருக்கள் இவர்களை எல்லாம் திருப்தி அடை செய்ய மாட்டார்கள். ஒருத்தனும் அடுத்தவன் சொல்றதை கேட்க மாட்டான். உலகம் முழுக்க தமோ குணத்தால் மூழ்கி இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கலி முத்திட்டா மாதிரி தோணுது. அப்படி இல்லை, கலி முற்றுவதற்கு இன்னும் பல காலம் இருக்கின்றது அப்படின்றதுக்கு மார்க்கண்டேயர் அடுத்து சொல்ல போகின்ற விஷயம் ஒரு தெளிவுபடுத்துகின்றது. அதாவது இந்த யுகம் முடிகிற தருணத்துல மனுஷனுடைய ஆயுள் காலம் நம்ம 100 வயசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துலலாம் ஒரு ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 30 40 அப்படின்னு இருந்தது. இப்போ அதான் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ 50 60 அப்படின்னு ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம 100 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். ஆனால் அந்த யுகம் முடிகிற தருவாயில மனுஷனுடைய ஆயுட்காலம் அப்படின்றது 16 வயசு ஆயிடுமா. அதே மாதிரி அந்த பெண்கள் 5 6 வயசுலயே பிரசவிப்பார்கள். அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்களிடத்திலோ இல்ல பெண்களுக்கு ஆண்களிடத்திலோ சந்தோஷம் இருக்காது அப்படின்றாங்க. யுகம் முடிகிற காலத்துல ஒருத்தனும் இன்னொருத்தனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டாங்க. நாடுகள்லாம் உணவை விற்பார்களாம். இப்ப நம்ம ஹோட்டல்னு பாக்குறோம். ஆனா இது வேற மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்கு. நாடுகளே சோற்றை விற்பார்கள் அப்படின்றாங்க. அதே மாதிரி விற்கும் போதும் வாங்கும் போதும் அந்த பொருள் ஆசை, அதனால எல்லாரும் வஞ்சனை பண்ணிட்டே இருப்பாங்களாம். எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை எதுவுமே தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் இஷ்டப்படிதான் இருப்பான். இயற்கையிலேயே இந்த மனுஷன் இந்த கெட்ட குணம் உடையவனாக இருப்பான். ஒத்தனை பத்தி ஒத்தன் ஏதாவது ஒரு கோள் சொல்றது, இந்த அவதூறு பரப்புறது, இப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி பூந்தோட்டங்கள் மரங்கள் இதெல்லாம் பூமிக்கு அழகு. அழகு மட்டும் கிடையாது, இதனால எவ்வளவோ பிரயோஜனங்கள் இருக்கின்றது இந்த மனித குலத்துக்கு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான். கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லாம பூந்தோட்டங்கள் மரங்கள் அதையெல்லாம் அழிச்சு தள்ளிட்டே போவானா மனுஷன். அதே மாதிரி பிராணிகள், மனுஷன் மட்டுமே இந்த உலகத்துல கிடையாது, எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. அது இருந்தாதான் இந்த உலகமே தழைத்தோங்க முடியும். ஆனா மற்ற பிராணிகளுடைய உயிருக்கே ஆபத்து உண்டாகும். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, எப்ப புஷ்பத்தில் புஷ்பமும் பழத்தில் பழமும் உண்டாகுமோ அப்போ இந்த யுகம் நாசத்தை அடையும் அப்படின்றாரு. யுகம் முடிகிற காலத்துல
இந்த மேகங்கள்லாம் அந்த காலம் விட்டு காலம், அகாலம்னு சொல்லுவாங்க, காலம் இல்லாத காலத்துல அந்த மழை பொழியும். அப்போ மனுஷங்களுடைய செய்கைகள் எல்லாம் முறை தவறினவைகள் ஆகும். இப்ப மட்டும் என்ன முறைகளவா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம. இந்த மாதிரி எல்லா நாசங்களும் அடைந்து இந்த கலியுகம் முடியும் பொழுது அந்த ஏராளமான மழை பெய்யும், அந்த சூரியன் வந்து எரிப்பான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதெல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு கிருத்த யுகம் ஆரம்பமாகும். அதை சொல்றாரு, சூரியன், சந்திரன், பிரகஸ்பதி, அதாவது குரு, இவங்க 3 பேரும் புஷ்ய நட்சத்திரத்தை அடைந்து ஒரே ராசியில் சேருகின்றார்களோ அப்ப கிருத யுகம் உண்டாகும் அப்படின்றாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மேகம் வந்து கரெக்டா எந்த காலத்துல பெய்ய வேண்டுமோ அந்த காலத்துல மழை பொழியும், எல்லா சேமம், சுபிக்ஷம், ஆரோக்கியம், அமைதி எல்லாம் உண்டாகும் அப்படின்றாரு. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.